மகாபாரதம் பாகம் 28 வாசுபதம். வனவாச ஆரம்பத்தில் பீமசேனனும் திரௌபதியும் சில சந்தர்ப்பங்களில் தர்மபுத்திரனோடு வாதாடுவார்கள். கோபமே சத்திரியனுக்கு லட்சணம் என்றும் சத்திரியனுக்கு பொறுமை தகாது என்றும் அது அவமானத்தில் முடியும் என்றும் பெரியோர் வாக்குகளையும் நியாயங்களையும் பிராமணமாக காட்டி பீமசேனனும் பாஞ்சாலியும் வாதிப்பார்கள். தாம் செய்த பிரதிஜையை காப்பாற்றியே தீர வேண்டும், அனைவருக்கும் பொறுமையே மேலான தர்மம் என்று யுதிஷ்டிரன் உறுதியாக பதில் சொல்வான். வனவாசத்தை நிறைவேற்றாமலே உடனே துரியோதனனை தாக்கி அவனையும் அவன் துணைவர்களையும் கொன்று ராஜ்யத்தை மீட்க வேண்டும் என்பதே பீமனுடைய வாதம். வேத மந்திரங்களை பொருள் செய்து கொள்ளாமல் எழுத்தறிவு மட்டும் அடைந்தவன் திருப்பி திருப்பி மந்திரங்களை சொல்லிக்கொண்டு திருப்தியடைவதைப் போல் நீர் பேசுகிறீர். உம்முடைய மதி குழப்பமடைந்திருக்கிறது. சத்திரியனாக பிறந்த நீர் வேறு குலத்தின் தர்மத்தை அனுசரிக்க பார்க்கிறீர். பிராமணத்தன்மை அடைந்து விட்டீர். இது பயன் தராது. சாஸ்திரம் என்ன சொல்கிறது? சத்திரியனுக்கு குரூரமும் கோபமும் லட்சணம். பொறுமை என்பது சத்திரியனுக்கு விதித்த குணம் அல்ல. கெட்ட எண்ணங்களை கொண்ட திருதராஷ்டிர புத்திரர்களை வீரர்களாகிய நாம் சும்மா விடலாமா? வஞ்சக பகைவரை வெல்லாத சத்திரியனுடைய பிறப்பும் பயனற்றதென்பது என் அபிப்பிராயம். வஞ்சகனை கொன்று அதனால் நரகம் அடைந்தாலும் அந்த நரகம் சொர்க்கத்திற்கு ஒப்பானது. உம்முடைய பொறுமை நெருப்பை காட்டிலும் மிக வெப்பமான தாபத்தை உண்டாக்கி என்னையும் அர்ஜுனனையும் இரவும் பகலும் தூக்கமில்லாமல் வாட்டுகிறது. நீசர்கள் நம்முடைய ராஜ்யத்தை கவர்ந்து அனுபவிக்கிறார்கள். செய்ய வேண்டிய காரியத்தில் பிரவேசிக்காமல் மலைப்பாம்பு போல் செயலற்று கிடக்கிறீர். பிரதிட்சையை செய்து முடிக்க வேண்டும் என்கிறீர். உலகமெல்லாம் அறிந்த அர்ஜுனன் எவ்வாறு உலகத்தாரால் அறியப்படாமல் அஞ்ஞாவாசம் செய்து முடிக்க இயலும்? இமயமலையை ஒரு பிடி புள்ளினால் மறைக்க முடியுமா? சிங்கங்கள் போன்ற அர்ஜுனனும் நகுல சகாதேவர்களும் எவ்வாறு மறைந்து சஞ்சரிப்பார்கள்? இவ்வாறெல்லாம் முடியாத காரியத்தை நாம் செய்ய பார்த்தாலும் திருதராஷ்டிர புத்திரன் ஒற்றர்களை உபயோகித்து நம்மை அறிந்து கொள்ளுவான். இது நிறைவேறாத யோசனை. மறுபடியும் 13 வருஷம் காட்டில் இருக்க வேண்டி நேரிடும். பிரதிட்சையை முடிப்பது ஆகாத காரியம். இப்போது 13 மாதம் நம் காட்டில் இருந்தாயிற்று. சோமலதை இல்லாதிருந்தால் வேறு தலையை உபயோகித்து யாகம் முடிப்பார்கள். 13 வருஷத்துக்கு பதில் 13 மாதங்களே போதும். இதற்கு சாஸ்திரம் உண்டு. வஞ்சகத்தில் உண்டான பிரதிட்சையை தவறினதற்கு பிராயச்சித்தம் உண்டு. பாரம் சுமக்கும் காளை மாட்டுக்கு ஒரு பொடி புல்லை கொடுத்தால் அந்த குற்றத்திற்கு போதுமான பிராயச்சித்தம் ஆகும். சத்ருவாய் உடனே வதம் செய்வதென்று நிச்சயம் செய்யும் சத்திரியருக்கு வேறு மேலான தர்மம் இல்லை. இவ்வாறு பீமன் அடிக்கடி பலமாக வாதிப்பான். திரௌபதியோ தனக்கு துரியோதனனும் கர்ணனும் துச்சாதனனும் செய்த அவமானத்தை எடுத்துச் சொல்லி யுதிஷ்டிரனும் தயங்கும்படியாக சாஸ்திர மேற்கோள் எடுத்து காட்டுவாள். யுதிஷ்டிரன் பெருமூச்சு விட்டு ஆலோசிப்பான். தர்மத்தை உபதேசித்து பயனில்லை என்ற நீதியையும் பலபாலத்தையும் பற்றியும் எடுத்து உரைப்பான். பூரிசிரவசும் பீஷ்மரும் துரோணரும் கண்ணனும் அஸ்வத்தாமனும் பகைவனுக்கு துணையாக இருக்கிறார்கள். துரியோதனனும் அவன் தம்பிகளும் யுத்த பயிற்சி பெற்றவர்கள். பல சிற்றரசர்களும் பெரிய ராஜாக்களும் இப்போது துரியோதனன் பட்சத்தில் இருக்கிறார்கள். பீஷ்மரும் துரோணரும் துரியோதனனை மதிக்கவில்லையாயினும் அவனை விட்டு கொடுக்க மாட்டார்கள். யுத்தத்தில் அவனுக்காக உயிரையும் விட காத்திருக்கிறார்கள். கர்ணன் சாமர்த்தியசாலி, எல்லா அஸ்திரங்களையும் அறிந்தவன், அசைக்க முடியாதவன். மகாரதன் அபாய முயற்சி எடுக்கும் தன்மை கொண்டவன். யுத்தத்தில் வெற்றி நிச்சயமில்லை, அவசரப்படுவதில் பயனும் இல்லை என்று யுதிஷ்டிரன் சொல்லுவான். இவ்வாறு பேசி பாண்டவர்களின் பொறுமையை தர்மபுத்திரன் காப்பாற்றி வந்தான். பிறகு வியாசருடைய உபதேசத்தின் பேரில் புது அஸ்திரங்களையும் தேவர்களின் வரங்களையும் பெறுவதற்காக அர்ஜுனன் சகோதரர்களிடம் விடைபெற்று கொண்டு பாஞ்சாலியிடம் சொல்லப்போனான். தனஞ்சய, உன்னுடைய காரியம் மங்களகரமாக முடிவு பெற வேண்டும். உன்னை பெற்ற குந்தி தேவி நீ பிறந்தபோது உன்னை பற்றி என்னவெல்லாம் விரும்பினாலோ அவற்றையெல்லாம் நீ அடைவாயாக. எங்கள் எல்லோருடைய சுகதுக்கமும் வாழ்வும் மானமும் ஐஸ்வர்யமும் உன்னை பற்றி நிற்கின்றன. அஸ்திரங்களுடன் திரும்பி வருவாயாக என்று பாஞ்சாலி மங்கள வார்த்தைகளை சொல்லி அனுப்பினாள்.
அர்ஜுனன் தவம் செய்ய சென்றபோது திரௌபதியின் உள்ளம் தாயின் உள்ளமாக பேசிற்று. மனைவியாயிருந்த போதிலும் குந்திக்கு பதிலாக ஆசிர்வதிக்கும் மொழிகளைச் சொன்னாள். குந்தி விரும்பிய மங்களமெல்லாம் உமக்கு ஆகுக என்று ஆசிர்வதித்தாள். அஸ்திரங்களுக்காக தவம் செய்ய போன அர்ஜுனன் அடர்ந்த காடுகளை தாண்டி இந்திரகீல மலையை அடைந்தான். ஒரு கிளப்பிராமணனை கண்டான். குழந்தாய், வில்லும் கவசமும் பானமும் கத்தியும் தரித்து கொண்டிருக்கிறாய். நீ யார்? இங்கே அஸ்திரங்களால் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லையே. கோபத்தையும் இன்பங்களையும் விட்ட தவசிகளுடைய இருப்பிடத்தில் இந்த சத்திரிக வேஷம் என்னத்திற்கு என்று சிரித்துக்கொண்டே அந்த தவசி அர்ஜுனனோடு அன்பாக சம்பாஷித்தார். பிறகு தன் உண்மை உருவத்தை காட்டி தானே இந்திரன் என்றும் தன் மகனாகிய அர்ஜுனனை கண்டு மகிழவே வந்ததாகவும் தெரிவித்தார். அர்ஜுனன் இந்திரனை வணங்கி, நான் வேண்டுவது அஸ்திரங்கள், எனக்கு அவற்றை தருவாயாக என்றான். இந்திரன், தனஞ்செய அஸ்திரங்களால் என்ன பிரயோஜனம்? இஷ்டமான போகங்களை கேள், மேலான உலகங்களை கேள் என்றான். தேவராஜனே, நான் போகத்தையும் மேலுலகங்களையும் விரும்பவில்லை. பாஞ்சாலியையும் சகோதரர்களையும் காட்டில் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். நான் கேட்பது அஸ்திரங்கள் என்றான். முக்கண்ணனாகிய சிவபெருமானை தரிசித்து சித்தி பெற்றால் உனக்கு திவ்யாஸ்திரங்கள் கிடைக்கும். மகாதேவனை குறித்து தவம் செய் என்று சொல்லி 1000 கண்ணன் மறைந்தான். அதன் மேல் அர்ஜுனன் சிவபெருமானை தியானித்து இமயமலை சாரலில் நீண்டகாலம் கடும் தவம் செய்தான். பினாகமும் அம்புகளும் கையில் எடுத்துக்கொண்டு பரமசிவனார் உமாதேவியுடன் வேட உருவத்தில் அர்ஜுனன் இருந்த காட்டை அடைந்தார். அப்போது ஒரு காட்டுப்பன்றி அர்ஜுனனை தாக்க வந்தது. அந்த பன்றியை பினாகம் வளைத்த சக்கரனும் காண்டிபம் வளைத்த அர்ஜுனனும் ஒரே சமயத்தில் அம்பு எய்து கொன்றார்கள். நீ யார்? ஸ்திரீயுடன் இந்த காட்டில் ஏன் சஞ்சரிக்கின்றாய்? நான் குறிவைத்த பன்றியை நீ எவ்வாறு அடிக்கலாம் என்று அர்ஜுனன் வேடனாய் வந்த சங்கரனை அதட்டி கேட்டான். ஓ வீரனே, மிருகங்கள் நிறைந்த இந்த வனம் காட்டுவாசிகளாகிய எங்களுடையது. நீ சுகத்துக்குரியவனாக தோன்றுகின்றாய். ஏன் தனிமையாக இந்த காட்டில் சஞ்சரிக்கின்றாய் என்று வேடன் அர்ஜுனனை ஏளனமாக பேசி தான் அடித்த பன்றி என்றும் அதை அர்ஜுனன் ஒப்புக்கொள்ளாவிடல் தன்னுடன் சண்டை செய்து வெல்ல வேண்டும் என்றும் சொன்னான். அர்ஜுனனுக்கு பெரும் கோபம் வந்தது. பாம்பு போன்ற பானங்களை வேடன் மேல் வருஷித்தான். அந்த அம்புமாரிகள் பரமசிவனாகிய வேடன் மேல் விழுந்து விழுந்து பயனற்று போனதை அர்ஜுனன் கண்டான். நூற்றுக்கணக்கான நாராசாங்களை விட்டான். மலையை ஏற்றுக்கொள்வது போல் அவற்றை பிரசன்ன முகத்துடன் வேடன் ஏற்றுக்கொண்டான். பானங்கள் தீர்ந்து போன பிறகு வில்லின் நுனியால் வேடனை குத்தி அடிக்க ஆரம்பித்தான். அதையும் வேடன் பொருட்படுத்தவில்லை. அனாயாசமாக அர்ஜுனனிடம் இருந்து அதை பிடுங்கிக் கொண்டு வேடன் சிரித்தான். காண்டிபத்தை இழந்த அர்ஜுனன் ஒரு நாளும் நடைபெறாத தோல்வி சாதாரண ஒரு காட்டுவாசியிடம் தனக்கு உண்டானதைக் கண்டு திகைத்தான். பிறகு பரபரப்பாக கத்தியை எடுத்து யுத்தம் செய்தான். சங்கரன் தலையில் பட்ட கத்தி உடைந்து துண்டு துண்டாயிற்று. பிறகு கற்களை எடுத்து எறிந்து சண்டை செய்தான். அதுவும் பயன் பெறவில்லை. அதன் மேல் முஷ்டி யுத்தம் ஆரம்பித்தான். அதிலும் அர்ஜுனன் தோல்வியடைந்தான். பிறகு ஒருவரையொருவர் தாக்கி மல்யுத்தம் செய்தார்கள். வேடன் அர்ஜுனனை மார்போடு மார்பாக இறுக கட்டிக்கொண்டு அவனால் ஒன்றும் செய்ய இயலாதபடி செய்தான். ஒன்றும் செய்ய முடியாதவனாகி திகைத்து போன அர்ஜுனன் பகவான் மகாதேவனை தியானித்தான். தியானித்த உடனே அவனுக்கு அறிவு உதயமாயிற்று. வேடன் யார் என்பது தெரிந்தது. பொறுத்தேன் என்று சொல்லி சிரித்து பரமசிவன் அர்ஜுனனுக்கு தான் பறித்து கொண்ட காண்டிபத்தையும் மற்ற ஆயுதங்களையும் தன் கையால் திருப்பிக் கொடுத்து பஸ்பதாஸ்திரத்தையும் வரங்களையும் தந்தான். மல்யுத்தத்தில் முக்கண்ணனால் தீண்டப்பட்ட தன் பயனாக அர்ஜுனனுடைய சரீரம் எல்லாவித தோஷங்களும் நீங்கி முன்னை விட 100 மடங்கு தேஜஸ் பலம் நிறைந்து பிரகாசித்தது. நீ சொர்க்கம் போய் இந்திரனை பார் என்று அர்ஜுனனுக்கு சொல்லிவிட்டு அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது சூரியன் அஸ்தமிப்பது போல் பரமசிவன் மறைந்தான். நேரில் நான் மகாதேவனை பார்த்தும் தீண்டியும் அனுபவித்தேன். இனி எனக்கு என்ன குறை என்று அர்ஜுனன் மகிழ்ச்சி பரவசமாக நின்னான். அப்போது இந்திரனுடைய தேர்ப்பாகன் மாதலி தேருடன் வந்து நின்றான். அதில் ஏறி அர்ஜுனன் இந்திரலோகம் சென்றான்.